மக்களே வணக்கம். இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை ஏன் ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்னு சொல்றோம் தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தமிழ்நாட்டுல 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுல அதிக தேர்ச்சி விகிதத்தை காட்டுறதுக்காக கொஞ்சம் சுமாரா படிக்கிற பசங்களை அரசு பள்ளிகள்ல இருந்து வெளியேற்றுறாங்களாம். அட நான் சொல்லல, கல்வியாளர்கள் சொல்றாங்க. சுமாரா படிக்கிற பையனுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறது தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட வேலை. ஃபெயில் ஆகிடுவான்னு பயந்து அவனை ஸ்கூல்ல விட்டு துரத்தலாமா? இதனாலதான் இது ஃபெயிலியர் மாடல் அரசா இருக்கு. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கா, ஐயா ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு குப்பை தொட்டி ஆயிடுச்சுப்பா. தேனி மாவட்டம் கம்பம் பக்கம் விவசாய நிலத்துல டன் கணக்குல கேரளாவில இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. ஏற்கனவே இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அது நீதிமன்றம் வரை போச்சு. பிறகும் இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலின் சார் இந்தியா கூட்டணியில இருக்கிறது எதுக்கு? அந்த கூட்டணி ஆட்சி தானே கேரளாவில் நடக்குது. எங்க ஊர்ல குப்பையை கொட்டாதீங்கன்னு சொல்ல முடியாதா சார்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கம் ஆய்வு பண்ண போன எம்எல்ஏவை பிடிச்சி, என்ன எம்எல்ஏ சார், உங்க ஏரியாலாம் சும்மா பளபளன்னு இருக்கு, ஆனா ஓட்டு போட்ட எங்க ஏரியா மட்டும் குப்பமேடா கிடக்குன்னு மக்கள் வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. ஆய்வுக்கு போன திமுக எம்எல்ஏ எதுவா இருந்தாலும் கவுன்சிலர் கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு. கவுன்சிலர் கிட்ட பேசணும்னா எம்எல்ஏ நீங்க எதுக்கு ஆய்வு பண்ண வந்தீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கம் அரசு மருத்துவமனையில பைக்கை திருடிட்டு போற காட்சிகள் வெளியாகி இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம் 2 திருடர்களை பொதுமக்கள் கையும் கழுவுமா பிடிச்சி கட்டி வச்சு துவைச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில காவல்துறை எந்த நடவடிக்கையும் உருப்படியா எடுக்காதுன்னு மக்களே சட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு புரியுது. மக்கா, ஐயா ஸ்டாலின் ஆட்சியில காவல்துறை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கள்ளக்குறிச்சியில போதையில பெண்களை பார்த்து காவலர் ஒருத்தர் ஆபாசமா ஆட்டம் போட்ட காட்சிகள் வந்திருக்கு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, ஐயா ஸ்டாலின் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியில இருக்கிறாருல்ல, அந்த கூட்டணி கட்சி தான் கேரளாவில் ஆட்சி பண்ணுது. அந்த கேரளாவில இருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல குப்பை கொட்டுதாங்க. அதுவும் தேனி பக்கம் நல்ல விவசாய நிலத்துல குப்பையை கொட்டிருக்காங்க. ஸ்டாலின் சார், தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டேன்னு வெட்டியா டைலாக் பேசாம கொஞ்சம் அந்த முதுகெலும்பை நிமிர்த்தி உங்க கூட்டணி கட்சி கிட்ட தமிழ்நாடு குப்பை தொட்டி இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? அட நான் சொல்லல சார், மக்கள் கேக்குறாங்க. தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்துல நல்ல விவசாய நிலத்துல டன் கணக்குல குப்பைகள் கிடக்குதுப்பா. இவ்வளவு குப்பைகள் எங்க இருந்து வந்ததுன்னு விசாரிச்சா கேரளாவில இருந்து கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்கன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஜனநாயகத்தை காப்பாத்த போறேன்னு ஐயா ஸ்டாலின் கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி வச்சிருக்காரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யற கேரளாவில இருந்து நம்ம நிலத்தை நாசம் பண்ற, ஜனங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற, சுகாதாரத்தை சீரழிக்கிற குப்பைகள் வருது. முதல் தடவைனா கண்டிக்கலாம். ஏற்கனவே நெல்லையில குப்பைகளை கொண்டாந்து கொட்டினாங்க. நாம போராடினோம், நீதிமன்றம் போனோம். அப்புறம் நீதிமன்றம் கண்டிச்ச பிறகு குப்பைகளை அவங்களே வந்து எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகாவது திருந்த வேண்டாமா? இப்ப மறுபடியும் அதே போல குப்பைகளை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. ஸ்டாலின் சார், கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்களே, உண்மையிலே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களால கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசி முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்க்க முடியல, மேகதாது பிரச்சனையை தீர்க்க முடியல. அதுக்கு உங்களுக்கு திறமை இல்ல, துணிச்சல் இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு ஒன்றும் குப்பை தொட்டி இல்ல. உங்க குப்பையை கொண்டு வந்து எங்க ஊர்ல கொட்டாதீங்கன்னு கூடவா சொல்ல முடியாது? அடிக்கடி கேரளா முதல்வரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளம்பரம் பண்ண தெரியுது, இதை சொல்ல தெரியாதா? இதை கூட சொல்ல முடியலனா எதுக்கு சார் கூட்டணி?
ஒருவேளை கேரள கம்யூனிஸ்டுகள் உங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறதே இப்படி குப்பையை கொண்டு வந்து கொட்டத்தானா? ஆக நீங்க ஆட்சியில இருக்கிற வரை தமிழ்நாடு குப்பை தொட்டியாதான் இருக்கும். அது எப்படி தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டீங்களா? நீங்க முதல்ல தலை நிமிர்ந்து கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசுங்க சார், தமிழ்நாடு குப்பை தொட்டி இல்லைன்னு. ஐயா ஸ்டாலினை பார்த்து இந்த திமுக காரங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஐயா எப்படி நாடகம் போடுதாரோ அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்களும் நாடகம் போடுதாங்க. அந்த வகையில ராஜபாளையத்துல ஆய்வு நாடகம் போட போன திமுக எம்எல்ஏவை ஜனங்க ஓட ஓட விரட்டி இருக்காங்க. அவரும் எதுவா இருந்தாலும் கவுன்சிலர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு. நமக்கு இதெல்லாம் தேவையா எம்எல்ஏ சார்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல தூய்மை பணிகள் எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு ஆய்வு பண்ண போயிருக்காரு திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன். அடிக்கடி போனா பரவாயில்ல, 4 வருஷம் கழிச்சு போனா ஜனங்க டென்ஷன் ஆகத்தானே செய்வாங்க. கடுப்பான ஜனங்க முற்றுகையிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. ஜனங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத திமுக எம்எல்ஏ எதுவா இருந்தாலும் கவுன்சிலர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓட பார்த்திருக்காரு. விடுவாங்களா ஜனங்க? கவுன்சிலர் தான் எதையும் கேட்க மாட்டேங்கிறாரேன்னு திமுகவோட லட்சணத்தை புட்டு புட்டு வச்சிருக்காங்க. ஏன் சார் கவுன்சிலர் கிட்ட தான் குறைய சொல்லணுமா? நீங்க எதுக்கு ஆய்வுன்னு கிளம்பி வந்தீங்க? சும்மா போட்டோ எடுத்துட்டு போகவா? 4 வருஷமா மக்கள் நாத்தத்துல இருக்காங்க. இப்போ தேர்தல் வந்த உடனே சுத்தம் பண்ண கிளம்புறீங்க. இந்த நாடகத்தை பார்த்தெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க, ஓட ஓட விரட்டுவாங்க. ஐயா ஸ்டாலின் என்னப்பா ஆட்சி பண்றாரு? மத்த துறைகள்ல தப்பு நடந்தா கூட பரவாயில்ல, தொடர்ந்து அவரோட துறையில தப்பு நடந்துகிட்டே இருக்கு. விழுப்புரத்துல கஞ்சா போதையில இருந்த ஒருத்தர் போலீஸ அடிச்சு துவைச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சியில போதையில அரை நிர்வாணமா சொல்லவே நான் கூசுது. போலீஸ்காரர் பண்ற வேலையா இது? அந்த கொடுமையை பாருங்க. விழுப்புரம் டு புதுச்சேரி ரோட்ல காவல்துறையினர் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தப்ப ஒரு கஞ்சா போதை ஆசாமி சிக்கியிருக்காரு. அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போடலான்னு பார்த்தா அவரு போலீஸ்காரங்களை தூக்கி போட்டு பந்தாடி இருக்காரு. காவல்துறையினர் கஞ்சா போதை ஆசாமி கிட்ட அடி வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு போதையின் பிடியில சிக்கி சீரழிஞ்சிட்டு கிடக்கு. இந்த கொடுமையை விட ஒரு பெரிய கொடுமையை போட்டு காட்டுறேன், அதை பாருங்க. ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண், ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேற ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண், ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேற. பாத்தீங்களா? அறகுறையா பெண்களை பார்த்து ஆபாசமா சைகை காட்டி ஆடுற இவரு ஏதோ ஒரு சைக்கோன்னு நினைச்சிடாதீங்க. காவலர், மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர் போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம அறகுறையா நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஊர் பூரா தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டேன்னு பேனர் வைக்கிற ஸ்டாலின் சார், உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவலர் போட்ட ஆட்டம் இந்தியா முழுக்க வைரலாகி மானம் காத்துல பறந்துட்டு இருக்கு. பேனர் வச்சு காசை கரியாக்காம இந்த மாதிரி இருக்கிற காவலர்களுக்கு மனநல ஆலோசனை ஏதாவது கொடுங்க. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. என்னமோ ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தமிழ்நாட்டுல நடக்க கூடாது எல்லாம் நடக்குது. அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன்பா. சென்னையில 500க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னு கேக்குறீங்களா? மழை வந்தா வெள்ளம் வரும், வெள்ளம் வந்தா தண்ணிய வெளியேற்றணும். அதுக்காக அப்ப அந்த 4000 கோடி அது அவ்வளவுதான், நாமம் தான். சரி மக்களே, எதுக்கோ எல்லாரும் உஷாரா இருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.